யாருமே கேட்க மாட்டாங்க. இனிமே அடுத்தும் போக தான் செய்வாங்க. அது வந்து அப்படியா? ஆமா. அது வந்து எல்லா கட்சியும் போவாங்க. இந்த திரு நயினார் நாகேந்திரன் அடுத்து வந்து பேரணி நடத்த போறாரு. யாத்திரை நடத்த போறாரு. அதுக்கு வருவாங்க. ம், ம், ம். அப்ப எல்லாரும் வருவாங்க. எதிர்க்கட்சி தலைவர் தொடர்வார் அது தன்னுடைய பயணத்த. ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் உண்டாயிருக்கும்ல சார். இத்தன பேர் இறந்திருக்காங்களே! அது தாண்டியுமா? மறதி தான் மக்களுடைய பலம், பலவீனம். ம், ம், ம். அதெல்லாம் மறந்துருவாங்க நான் சொன்னேனே. அதெல்லாம் யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. எல்லாம் மறந்துருவாங்க. சோ இது அரசியலாக்கப்படுது. விஜய் அவர்கள் இந்த அரசியலாக்கப்படணும் அப்படின்றேன். ம், அரசியலாக்கப்படுதான்னு சொல்ல. அரசியலாக்கப்படணும். இது அரசியலாக்கல நீங்க வேற ஏதாவது சார் இருக்குவீங்க. ம், ம், ம். உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து மீட்பு முடிச்சாச்சு. எல்லாருக்கும் நிவாரணம் குடுத்தாச்சு. இன்னும் கூடுதலா வேணா நிவாரணம் குடுங்க. ஆனா இப்ப வந்து காரணம் தேடணுமா இல்லையா? ம். அப்ப அரசியல் பண்ணாம எப்படி வந்து நீங்க இன்னைக்கு நிதியமைச்சர்ட்ட ஒரு ஆளும் கேட்டாங்க. ஒரே நாய்ஸா இருக்கே அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேட்குறேன். எனக்கு ஒன்றும் புரியல. நாய்ஸா இருக்கணுமே. சத்தம் காட்டாம இருந்துடணுமா? ஆமா. இருந்தாகணும். அப்புறம் அதுக்கு வந்து கேள்வி கேட்டா தானே பதில் கிடைக்கும். எது உண்மைன்னு தெரியணும்ல. யார் செஞ்சா தெரியும்ல. எப்படி நடந்துச்சு தெரியும்ல. என்ன செய்யாம இருக்குன்னு தெரியணும்ல. யாருமே பேசல. நீதியரசர் அருணாச்சலம் எதுக்கு எங்க ஸ்பாட்டுக்கு போறாங்க? விசாரிக்க தானே போறாங்க. விசாரணை யாரா பேசணும்ல. ம், எல்லாரும் விட்டுருங்கப்பா. நடந்து போச்சு. ஆண்டவன் நம்மள சோதிச்சு. அவங்க அடுத்த வேலைய பார்ப்போம். போக முடியுமா? ம். அப்ப பீப்பிள் ஆர் காலிங் இட் இஸ் நாய்ஸ். கட்டாயமா சத்தம் வரணும். அது 2 குழப்பம். எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்கன்னா அப்புறம் யாருங்க கேட்பா? கட்டாயம் கேட்கணும்ல.